அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். இன்றைக்கான கதை எதை பற்றினதுன்னா நேரம், அது டைம் அப்படிங்கிறத கான்செப்டை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். கதையோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஒரு பையனை பார்க்குறோம். அந்த பையன் நல்ல ஒரு 6 அடி உயரம், நல்ல வாட்டசாட்டமாக இருக்கான். அவன் தெரு ஓரங்கள் நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே அவனோட பொழுதை கழிச்சிக்கிட்டே இருக்கான். எந்த ஒரு வேலையும் செய்யாமல், எந்த ஒரு இதுக்கும் போகாமல் அவன் பாட்டுக்கு அவனோட நேரத்தையும் பொழுதையும் அதாவது வெறும் போக்காக கழிச்சிக்கிட்டே இருக்கான். இப்படியே நாட்கள் பல போகுது. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு வயசாகிடுது. அவங்க அப்பா அவரோட அலமாரியிலேருந்து ஒரு பழைய வாட்ச் ஒன்று எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு. கொடுத்து, தம்பி இதை போய் நீ சந்தையிலேருந்து இது எவ்வளோ விலைக்கு போகும் அப்படின்னு கேட்டு வா. எவ்வளோ அதிகமாக விலை சொல்கிறாங்கன்னு கேளு, ஆனால் வித்துறாத, நான் எவ்வளோ விலை சொல்கிறேனோ பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த பையனும் கொண்டுட்டு போகிறான். கொண்டுட்டு போனோடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலை சொல்கிறாங்க. ஒருத்தர் 500ங்கிறாரு, ஒருத்தர் 1000ங்கிறாரு. அப்புறம் அப்படியே ஒரு கடிகார கடையை கடந்து போகிறான். அந்த கடிகார கடையிலையும் கேட்கும்போது, தம்பி இதோட விலை ரொம்ப அதிகம் வரும், ரொம்ப ஒரு புராதன பொருள், அதனால் குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே போகும்ப்பா இந்த கடிகாரம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்பாட்ட சொல்கிறாரு. அப்படியாப்பா, சரி சரின்றாரு. அப்புறம் அடுத்த நாள் விடியுது. அதே மாதிரி எங்கள் அப்பா திரும்பி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அதே கடிகாரத்தை கையில் கொடுத்து, இதுக்கு கடிகாரத்துக்குள்ளே ஓடுதில்ல நேரம், இதோட விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பையனுக்கு ஒரே குழப்பம். கடிகாரத்தை தான் விலையை கொடுத்து வாங்குவாங்க, சரி இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி போவோம், அப்பா சொன்னால் ஒரு காரணம் இருக்கும், போவோன்னு சொல்லி போகிறான். போய் அதே மாதிரி கடை தெருவில் கேட்கும்போது எல்லோரும் சிரிக்கிறாங்க. யார் அவன் என்ன சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சுட்டு மீண்டும் அந்த கடிகார கடையை கடந்து போகிறான். அந்த பெரியவருக்கு அவன் கேட்டது தெரிய வருது. அந்த பெரியவர் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, தம்பி உண்மையாலுமே அந்த உள்ளே இந்த கடிகாரத்துக்கு விலை இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே ஓடக்கூடிய நேரத்துக்கு விலைங்கிற ஒன்றே கிடையாது. ஒரு நொடியாக இருந்தாலும் நீ எவ்வளோ பணம் கொடுத்து அதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏழை பணக்காரன் எல்லாத்துக்குமே இந்த நேரம் பொதுவானது தான். ஆனால் அந்த நேரத்தை யார் பயன்படுத்துகிறது இல்லை அப்படிங்கிறதுல இருக்குதா விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனுக்கு அந்த டைமில் அந்த இடத்துல புரிய வருது, உண்மையாலுமே இந்த நேரம், இந்த பொழுது போனால் வராது அப்படிங்கிறத அந்த பாடத்தை உணர்த்துறதுக்கு தான் அந்த அப்பா அந்த பையனுக்கு அந்த கடிகாரத்தை கொடுத்ததே. நீ உன்னோட பொழுதுகளை இந்த நேரத்தில் வெட்டியே கழிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கான எதிர்காலத்தில் நீ திரும்பி பார்க்கும்போது அந்த டைம் கிடைக்காது அப்படிங்கிறது தான். நம்ம இந்த டைமை என்ஜாய் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமையோ, இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யாமையோ தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நான் எக்ஸாமுக்கு படிக்காமையே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துட்டு எக்ஸாமில் எனக்கு ரிசல்ட் வரணுன்னா வருமா? வராது. அதே தான் இந்த கதையோட நீதியும் அதுதான். நம்மளோட நேரங்கிறது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது, போனால் திரும்பி வராது. நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி நேரத்தை சேர்த்து வைக்க முடியாது. செலவழிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நமக்கான நேரங்கிறது நம்ம குடும்பத்தோடு கழிக்கிறதாகட்டும் விலை மதிப்பற்றது. ஏன்னா நாளைய பொழுது நமக்கானதான்னு தெரியாது. அப்போ இன்றைய பொழுது இருக்கிற நேரத்தை நமக்கு பிடிச்சவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதும், நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதும், நம்ம எதிர்காலத்துக்கு பயனுள்ள விஷயங்களுக்காக உழைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் இந்த கதை மூலமாக சொல்ல வந்தது. ஸோ இருக்கிற டைமில் நீங்களும் ப்ராப்பராக படிங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இருக்கிற டைமில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நொடினாலும் அது கிடந்துருச்சுன்னா அதை பணம் கொடுத்து வாங்க முடியாது. இருக்கிற நேரத்தில் வாழ்ந்துருங்க. நன்றி, வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.